டேமு நிறைய நுரை வருது, தண்ணி நல்லா வரல. அது ஏதோ நீ ஆக்ஷன் எடுத்து நல்லா பாருங்க. ஒரு விவசாயம் பண்ண முடியல, குளிக்கிறதுக்கு தண்ணி இல்லை, துணி தைக்கிறதுக்கு தண்ணி இல்லை. அது ஏதோ நீ பார்த்து இது ரெடி பண்ணுங்க சார். தோட்டத்தில் வந்து வேலை செய்யறதுக்கு எங்களுக்கு என்ன தெரியும் சார், அவருக்கு தான் தெரியும். உங்களுக்கு புல்லு நுரை தான் வருது சார். புல் பாதி 50 அடி மேலே போகுது அந்த நுரை. ஆமாம், அது நீ ஏதோ ஆக்ஷன் எடுத்து அந்த இது ஸ்டாப் பண்ணுங்க. விவசாயம்லாம் 1 லட்சம் போட்டால் 10,000 கைக்கு வராது, அந்த மாதிரி நிலத்துல இருக்கு. ஃபுல்லாக விவசாயம் தான். ஒரு விதை போட்டால் வராது, புல்லு கெமிக்கல் தான் வரும். அது ஏதோ நீ பார்த்து ஆக்ஷன் எடுத்து ரெடி பண்ணுங்க. என் பேர் வந்து சங்கர். நாங்கள் வந்து கெலவரப்பள்ளி அணை பக்கத்துலேருந்து கெலவரப்பள்ளியில் பேசுகிறோம். இங்கே கெலவரப்பள்ளி அணையில் வந்து கழிவு நீரால் வந்து விவசாயங்கள் ரொம்ப பாதிக்கப்படுறாங்க. அந்த கழிவு நீர் கர்நாடகா மாநிலத்திலேருந்து வரனால இங்கே விவசாயங்களில் ரொம்ப பாதிக்கப்படுறாங்க. நுரையெல்லாம் அதிகமாக வந்துட்டு இருக்குங்க. விவசாய நிலத்துக்கு பாதிப்பாக இருக்குது. அப்புறமா வந்து இதை வந்து ஆக்ஷன் எடுக்கிற மாதிரி எல்லாமே கோரிக்கையாக இருக்குது விவசாயிங்க. இது கழிவு நீரால் தான் வருது. கர்நாடக மாநிலத்திலேருந்து இங்கே தமிழ்நாடு கெலவரப்பள்ளி அணைக்கு வர தண்ணி அது வந்து கழிவு நீர் தான் வந்துட்டு இருக்கு. விவசாயம் பாதிக்கப்படுது அந்த நுரையால். இப்போ நீ பார்த்தீங்க இல்லையா, அந்த நுரையால் பக்கத்தில் இருக்கிற தோட்டங்க துறைங்க எல்லாமே பாதிக்கப்படுது. மண்ணெல்லாம் என்ன ஆகுதுன்னா அந்த கழிவு நீரால் வந்து ஆசிட் தண்ணி அது வருது. அந்த நுரை வர மாதிரி வர்றதுனால தண்ணிக்கு பாய்ச்சறது, தோட்டத்துக்கு பாய்ச்சற தண்ணி அது ஆசிட் தண்ணியாக இருக்கிறதுனால விளைச்சலும் பாதிக்கப்படுது. எல்லா வருஷமும் இந்த பிரச்சனை இருக்கா? கனமழை வந்தால் தான் இந்த பிரச்சனை வருது. அது திறந்து விட்டால் தண்ணி அதிகமாகும்போது மட்டும்தான் இந்த பிரச்சனை வருது. தண்ணி மழை அதிகமாக பெய்யும்போது கர்நாடகா என்ன பண்ணுறாங்க? அவங்க கம்பெனிலேருந்து கழிவு நீர் தான் திறந்து விடுறனால தான் இந்த பாதிப்பு வருது. கவர்மெண்ட்டுக்கு என்ன கோரிக்கை வைக்கிறீங்க? இதை தடுக்கணும். இந்த மாதிரி அந்த கம்பெனியை வந்து கழிவு நீர் இந்த தண்ணியில் கலக்கிற மாதிரி ஸ்டாப் பண்ணணும் வந்துட்டு தான் விவசாயிங்க கோரிக்கை. கெலவரப்பள்ளி டேம் அந்த தண்ணி நம்மளுக்கு செட் ஆகல. வெள்ளாமை கூட்டா எல்லாம் வேஸ்ட் ஆகுது, எல்லாம் செத்து போச்சு. அந்த தண்ணி நம்மளுக்கு ஜாஸ்தி வேணாம் நம்மளுக்கு. என்ன பிரச்சனை, ஏன் நுரை வருது? நுரை வருதுன்னா இது அந்த ஆச்சிட்டு தண்ணி வருது, அந்த இது வேஸ்ட் இந்த தண்ணி வர பெங்களூர் தண்ணி அது நம்மளுக்கு வேண்டாம். ஏன் பெங்களூர்லேருந்து எங்கேருந்து வருது வேஸ்ட்டு? பெங்களூர்னுங்க பெங்களூர் தண்ணி வருது. இல்லை அவங்க வீட்டிலேருந்தா? வீட்டிலேருந்து தான் வர்றது. இது அந்த இந்த தண்ணி என்ன தண்ணி? இந்த கடை நீர் அந்த தண்ணி நம்மளுக்கு வேணாம். நம்ம எல்லாமே போட்டு எல்லாருக்கும் வேஸ்ட் ஆயிடுச்சு. ஏரில் அந்த தண்ணி வேற உண்டா அது ஏரில் போய் அது எல்லாம் செத்து போகுது. அது நம்மளுக்கு எல்லாமே இதாகிறதில்ல, எல்லாம் வேஸ்ட் ஆயிடுச்சு. இப்போ என்ன கவர்மெண்ட்டுக்கு என்ன கோரிக்கை வைக்கிறீங்க? கவர்மெண்ட் இன்னும் நம்மளுக்கு வேணாம், அந்த தண்ணி வேணாம்னு சொல்கிறது தான். நல்ல தண்ணி விட்டால் விடலுங்க, இல்லைன்னா வேணாம். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.